இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் சிஸ்டர் தலையில இருந்து வைர மோதிரத்தை எடுத்தீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவதான் அந்த டைமண்ட் ரிங்க இந்த கடையில இருந்து திருடினாங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? ரிங்க தான் அவங்க தலையில இருந்து எடுத்தோமே, அதுக்கப்புறம் என்ன ப்ரூஃப் வேணும்? இல்ல, என் சிஸ்டர் அந்த மோதிரத்தை திருடலன்னு நான் இப்ப ப்ரூவ் பண்றேன். எப்படி சிஸ்டர் ப்ரூவ் பண்ண போறா? நாங்க 3 பேரும் இருந்தது கோல்டு செக்ஷன், அக்கா தலையில இருக்கிறது டைமண்ட் ரிங். டைமண்ட் செக்ஷன்ல இருந்த அந்த ரிங் எப்படி கோல்டு செக்ஷன்ல இருந்த என் அக்காவோட தலைக்கு வந்துச்சு? சாரி சாரிமா சாரி. துர்கா, எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நான் பாத்ரூம் போயிட்டு வரும்போது பர்தா போட்டுட்டு இருந்த ஒரு லேடி டைமண்ட் செக்ஷன்ல இருந்து வந்தாங்க. மாட்டிக்கிட்டோம். அவங்க என்னை இடிச்சிட்டாங்க. அவங்க என்னை இடிச்சதும் என் தலையில இருந்த பூ கீழே விழுந்துருச்சு. அதை எடுத்து அவங்க தான் எனக்கு வச்சு விட்டாங்க. ஒருவேளை அப்ப தெரியாம இது வந்திருக்குமோ? அக்கா, நீ ஏன் இத முதல்லயே சொல்லல? ஐயோ சிஸ்டர், அவ நடந்தது எல்லாம் சொல்லிட்டா, மாட்டிக்கிட்டோம். அழாதம்மா. இதுதான் முன்னாடியே சொன்னேன், யாரு குற்றவாளின்னு தீர விசாரிச்சுட்டு தான் கன்ஃபார்மே பண்ணணும். இப்ப பாத்தீங்களா? சாரி மேடம். முதல்ல உண்மையான குற்றவாளி அந்த பர்தா போட்ட லேடி, போய் அவங்கள போய் பிடிங்க. சாரி மேடம். வாமா. ஐயோ விட்டுருங்க, விட்டுருங்க, எனக்கு எதுவும் தெரியாது. யார் நீங்க? எதுக்காக இப்படி பண்ணீங்க? திருந்தவே மாட்டீங்களா? உங்களை சும்மாவே விட போறதில்ல. ஐயோ எங்களை மன்னிச்சிரு. துர்கா, சம்பந்தியம்மா ஃபோன் பண்றாங்க. நல்ல விஷயம் நடக்க போற நேரத்துல கெட்ட விஷயம் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உங்களை சும்மா விட்டு போறேன். சதமானம் பவதி சதா. துர்கா, சம்பந்தியம்மா நீங்களே வாங்கிக்கோங்க. சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. சரிம்மா. கொடுங்க. சரியான நேரத்துல வந்து பூஜையை நடத்திட்டேன். இன்னும் 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தாலும் நல்ல நேரம் முடிஞ்சிருக்கும், யமகண்ட ஆரம்பிச்சிருக்கும். அது நல்லதில்ல. இப்போ நல்ல நேரத்துல நல்லபடியா பூஜை முடிஞ்சதால இனி எந்த பிரச்சனையும் வராது. கல்யாணம் நல்லபடியா சிறப்பா நடக்கும். அப்ப நான் நடைய சாத்திரவா? சரிங்க சாமி. கொஞ்சம் டென்ஷன் ஆனாலும் பூஜை நல்லபடியா முடிஞ்சது. திருமாங்கல்யம் உங்ககிட்டயே இருக்கட்டும். இந்தாங்க. துர்கா, மாப்பிள்ளை உயிர் இருக்கிற கிளிய பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இல்லம்மா. உங்க டிபார்ட்மெண்ட்ல சொல்லி தேட சொல்லலாம்ல? ஐயோ அம்மா, இதெல்லாம் எப்படி டிபார்ட்மெண்ட்ல சொல்ல முடியும்? நான் விஷயத்த சொன்னா சூர்யாவோட உடலை மறைச்சு வச்சிருக்கிறது குற்றம்னு சொல்லி என் மேலேயே நடவடிக்கை எடுப்பாங்கம்மா. ஓ, அப்படி ஒரு சிக்கல் இருக்குல்ல. அப்போ ஒத்தால அந்த கிளிய எப்படி தேடி கண்டுபிடிக்க போற? எப்ப கண்டுபிடிப்ப? தெரியல, ஆனா சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். கிளி உருவத்துல இருக்கிற மாப்பிள்ள வீட்டுக்கே வந்திருக்காரு. அதை தவிர வேற எங்கேயாச்சும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அம்மா, சூர்யாவுக்கு மனசு சரியில்லைன்னா மாரியோட நினைவிடத்துக்கு தான் போவாரு. நானே அங்க அடிக்கடி அவரை கூட்டிட்டு போயிருக்கேன். ஒருவேளை இப்ப கூட சூர்யா மாரி நினைவிடத்துக்கு போயிருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஆமா துர்கா, அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரிம்மா, அப்ப நாங்க போயிட்டு வந்துடுறேன். மாரியோட நினைவிடத்துல அந்த கிளி இருக்கான்னு போய் பாக்குறேன். நீ அக்காவை கூட்டிட்டு வீட்டுக்கு போ, சரியா? சரிம்மா. சரிம்மா.
வீட்டுக்கு போறதுக்கே பயமா இருக்கு மாறி. அந்த நாகஜோதி கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறேன்னே தெரியல. சீக்கிரமா துர்காவை வரவே. சூர்யா, துர்கா வந்துட்டியா? மாறி, துர்காவை கொண்டு வந்து சேர்த்துட்டியா? கிளியோட உடம்புக்குள்ள நீங்க தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு சூர்யா. உங்களை எங்கெல்லாம் தேடி அலைஞ்சேன் தெரியுமா? நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு நினைச்சு நான் வந்தேன். நான் நினைச்சது சரியா போச்சு. உங்களை நான் பார்த்துட்டேன். இப்ப எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சூர்யா. அந்த நாகத்துக்கு பயந்து போய் தான் நீங்க மாறிக்கிட்ட வந்து உட்கார்ந்துருக்கீங்களா? இனிமே அந்த நாகத்தை நினைச்சு நீங்க பயப்படவே வேண்டாம். நான் இருக்கேன் சூர்யா. என்ன மீறி அந்த நாகத்தால உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் உங்க உடலை பத்திரமா பாதுகாப்பா வச்சிருக்கேன். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நான் உங்களை கூட்டிட்டு போய் உங்க உயிரை உங்க உடலோட சேர்த்து வச்சு உங்களை பழையபடி மனுஷனா மாத்திடுறேன். பழைய சூர்யாவா மாத்திடுறேன். என்கிட்ட வாங்க சூர்யா, வாங்க, நம்ம போலாம். வாங்க வாங்க சூர்யா, வந்து என் கையில உட்காருங்க. நான் உங்களை கூட்டிட்டு போய் பழைய சூர்யாவா மாத்தி நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். வாங்க. நம்ம போலாம். ஐயோ, இந்த துர்கா வந்துட்டாளே. சூர்யா வாங்க, நம்ம போலாம். ஐயோ, துர்கா அங்க வரா? அப்ப இது நாகஜோதியா? ஏய் துர்கா வந்துட்டியாடி? சூர்யா, 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 நீங்க மாறி நினைவிடத்துல இருப்பீங்கன்னு நினைச்சுதான் நான் வந்தேன். நீங்க இங்கேயும் வரலையா? எங்க போனீங்க? சூர்யா, சூர்யா, ஐயோ, உங்களுக்காக நான் கோலமலைக்கு போய் உங்க உயிர் கிளிக்குள்ள இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். அதுக்குள்ள நீங்க வீட்டை விட்டு போயிட்டீங்க. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? இப்ப நான் உங்களை எப்படி சூர்யா கண்டுபிடிப்பேன்? அண்ணா, இங்க ஒரு கிளி வந்துச்சானே? ஆமாமா, ஒரு பச்சை கிளி வந்து அங்க இருக்கிற போட்டோவை பாத்துக்கிட்டே இருந்துச்சுமா. ஆமா, நீங்க யாருமா? அது உங்க கிளியா? ஆமா அண்ணா, அது எந்துதான். அப்படியா? வெயிட் பண்ணி பாருங்க, இங்கதான் எங்கேயாவது இருக்கும். சரிங்க அண்ணா. கண்டிப்பா அது சூர்யா தான். நான் நினைச்ச மாதிரி மாரிய தேடி வந்திருக்காரு.